सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவின் நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 51வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமக, ஸ்ரீ சரஸ்வதியை நமக, ஸ்ரீ குருப்யோ நமக, ஸ்ரீ குலதேவதாயை நமக, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமக, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமக. இந்த விஷயத்தை குறித்து ஒரு சின்ன கதையை நீங்கள் ஸ்ரத்தையுடன் கேட்டால், மகான்களுக்கு யாரும் எதுவும் சொல்லாமலேயே மற்ற சுவாமிகளின் அல்லது சாதுக்களின் விவரங்கள் எப்படி தெரிந்திருக்கிறது என்பது தெளிவாக புரிகிறது. ஒரு முறை கோதாவரி நதிக்கரையில் உள்ள ராஜமகேந்திர பட்டினத்திற்கு ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி என்ற பெரிய அந்தர்ஞானி வந்தார். விசேஷமாக கர்ம மார்க்கத்தை ஆதரித்து வந்தார். அவரது கீர்த்தி என்னும் கங்கை பூவுலகில் ஆரவாரத்துடன் பெருக்கெடுத்து ஓடியது. வாய்மொழியாக இந்த விஷயம் பரவி அதை கேள்விப்பட்ட புண்டலிக ராவ் முதலியவர்கள் நாந்தேத் பட்டினத்தில் உள்ள பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்து கொள்ள வேண்டுமென்று திட நிச்சயம் செய்து கொண்டு அதன் பின் புறப்பட்டு ராஜமகேந்திர நகரத்தை அடைந்தனர். காலை நேரத்தில் கோதாவரி தீரத்தில் சுவாமிகள் தரிசனம் கொடுக்க வந்தார். அதிகாலை வேளை, சுப்பிரபாத சமயம். அந்த பக்தர்கள் ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கொண்டு கோதாவரியில் ஸ்நானம் செய்து முடித்தவுடன் அங்கே சுவாமிகள் இருக்க கண்டு அவரை பக்தியுடன் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தனர். குச்சல பிரஷ்னத்திற்கு பிறகு பேச்சு வாக்கில் ஷிரடியை பற்றிய பேச்சு வந்தது. சாயி நாமம் செவியில் வீழ்ந்த உடனேயே சுவாமிகள் தம் கைகளை கூப்பி நமஸ்கரித்து, அவர் நமக்கு சோதரர், ஆசைகளில்லாதவர், அவரிடம் நமக்கு அபாரமான பிரேமை என்று சொன்னார். பிறகு ஒரு தேங்காயை எடுத்து புண்டலீக ராவிடம் கொடுத்து, ஷீரடிக்கு போகும்பொழுது நம் சோதரன் பாதங்களுக்கு வந்தனை செய்து இதை அவருக்கு அர்ப்பணம் செய்து நம் நமஸ்காரத்தை சொல். இந்த தீனன் மேல் அவரது அனுகிரகம் இருக்க வேண்டும் என்றும் இவனை மறந்து போக வேண்டாம் என்றும் நிரந்தரம் அவர் மேல் பிரேமை விளைய வேண்டும் என்றும் சொல். நீ ஷீரடிக்கு போகும்பொழுது இதை என் சோதரனுக்கு தக்க மரியாதையுடன் அர்ப்பணம் செய்ய நினைவு வைத்துக்கொள். நாம் சந்நியாசிகள் யாருக்கும் வந்தனை செய்யக்கூடாது என்பது நம் நிபந்தனை. ஆனால் அந்த விதியை இந்த சுப சமயத்தில், அதாவது நல்ல நேரத்தில் மீறுகிறேன். சாயி பாபாவின் தர்சனத்திற்கு போனால் இந்த விஷயத்தை மறந்துவிட வேண்டாம். நினைவு வைத்து கொண்டு இந்த தேங்காயை சாயி சரணங்களில் அர்ப்பணம் செய்யுங்கள் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டு புண்டலிக ராவ் அவர் சரணங்களுக்கு வந்தனம் செய்து, சுவாமி அவர்களின் ஆக்ஞையைப்படியே செய்வேன் என்று சொன்னார். ஆக்ஞையை சிரமேற்கொண்டு நான் தன்யன் என்ற பாவத்துடன் சுவாமியை அனன்யமாக சரணடைந்து புண்டலிக ராவ் அங்கிருந்து புறப்பட்டு போனார். பாபாவை சுவாமி சோதரன் என்று சொன்னது வெறும் வார்த்தையா? யாவ ஜீவ மக்னி ஹோத்ரம் ஜுஹுயாத், எப்பொழுதும், அதாவது ஜீவனம் முழுதும் ஆஹூதியினால் அக்னி ஜுவலித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை பாபா நடத்தி காட்டினார். அதையே ஜனங்கள் துணி என்று சொல்கிறார்கள். அக்னியை எப்பொழுதும் தம் எதிரில் பிரஜ்வலித்து கொண்டிருக்கும்படி செய்வது பாபாவின் விரதம். அக்னிஹோத்திரம் கர்ம சாதனங்களில் சிறந்தது. அதன் மூலம் சித்தசுத்தி உண்டாகி பரமாத்மாவை அடையலாம். ஜனங்களை கடை தேற்றுவதற்காக பாபா இதை நடத்தி வந்தார். ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதியும் கூட யதியே. அதே போல அக்னிஹோத்திரத்தை ஆசிரித்து வந்தார். ஆக பாபாவை சோதரா என்று அழைத்தது சும்மாவா? பிறகு 1 மாதம் கழிவதற்குள்ளேயே புண்டலீக ராவ் முதலிய 4 மித்திரர்களை கூட்டிக் கொண்டு சாயி பாபாவின் தர்சனம் செய்ய போகும் யோகம் கூடி வந்தது.
பழங்கள், பலகாரங்கள் இவற்றை நினைவாக எடுத்துக்கொண்டு சுவாமி கொடுத்த தேங்காயை எடுத்துக்கொண்டு எல்லோரும் ஆனந்தமாக சாயி தர்சனத்திற்கு புறப்பட்டார்கள். மண்மாட்டில் இறங்கிய பொழுது கோப்பர்காவ் வண்டி கிளம்ப இன்னும் நேரம் இருந்ததால் தாகத்தை தீர்த்து கொள்ள ஒரு கால்வாயின் அருகில் சென்றனர். வெறும் வயிற்றில் நீர் குடிப்பது ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் என்று யாரோ பலகாரத்துடன் கொண்டு வந்த சிவ்டா பொட்டலத்தை பிரித்தார்கள். அதை வாயில் போட்டவுடன் அது ரொம்ப காரமாக இருந்ததால் அதில் கொப்பரை சேர்க்காவிட்டால் கொண்டு வந்தது வீணே என்று எண்ணினார்கள். அவர்களில் ஒருவர், எனக்கு ஒரு உபாயம் தோன்றுகிறது, தேங்காயை உடைத்து அதை கலந்தால் அந்த அவல் ருசியாக இருக்கும் பார் என்றார். தேங்காய் என்றவுடன் தேங்காய் தயாராக வந்தது. அதை உடைப்பதற்கு எவ்வளவு நேரம்? தேங்காய் துண்டுகளுடன் அவல் தின்பதற்கு ருசியாக இருந்தது. பிறகு அதை சாப்பிட்டு நீர் குடித்தார்கள். தேங்காய் வந்ததே தவிர அது யாருடையது என்று யாரும் பார்க்கவில்லை. வயிறு பசித்ததினால் எல்லாவற்றையும் மறந்து போனார்கள். அதன் பிறகு தம் இடத்திற்கு போய் அமர்ந்த பின்னும் யாருக்கும் நினைவு வரவில்லை. கோப்பர்காவ் போகும் வண்டியில் ஏறி அமர்ந்தவுடன் புண்டலீகராவிற்கு தேங்காய் நினைவிற்கு வந்தது. ஷீரடி நெருங்கி வரும்பொழுது புண்டலீகராவ் மிகவும் பயப்பட ஆரம்பித்தார். வாசுதேவானந்த சுவாமியின் தேங்காயை தவறாக உடைத்து அவளுடன் கலந்து சாப்பிட்டாகிவிட்டது என்று உணர்ந்து மிகவும் பயந்து விட்டார் புண்டலீகராவ். உடல் எல்லாம் நடுங்கலாயிற்று. மகானுக்கு அபராதம் செய்துவிட்டோம் என்று அவருக்கு மிகவும் வருத்தம் தோன்றியது. எவ்வளவு பாபத்தை மூட்டை கட்டி கொண்டிருப்பேனோ! சுவாமியின் சாபம் நம்மேல் விழும். நம் பிரலாபம் எல்லாம் வீணே. தேங்காயின் கதி என்னவாயிற்று என்று அவர் மிகவும் நிராசை அடைந்தார். இப்பொழுது பாபாவிற்கு என்ன கொடுப்பது? அவரை எப்படி ஒப்புக்கொள்ளச் செய்யலாம்? தேங்காயை இழந்த என் முகத்தை அவருக்கு எப்படி காட்டுவேன்? சாயியின் சரணங்களில் சமர்ப்பிக்க வேண்டிய தேங்காயை பலகாரம் செய்தேன் என்று புண்டலீகராவ் மனதில் வருந்தினார். மகானுக்கு அவமானம் நடந்தது. பாபா தேங்காயை கேட்டால் எல்லோரும் தலைகுனிய வேண்டும். ஏனென்றால் மண்மாட்டில் அதை சாப்பிட்டாய்விட்டது. எல்லோருக்கும் இதே கவலை, வேதனை. இன்றைய தினம் தேங்காய் நம்மிடமில்லை. நிஜத்தை சொல்வது அவமானகரமாகாது. எல்லோர் இதயத்திலும் சாட்சியாக வீற்றிருக்கும் சாயி மகாத்மாவிடம் பொய் சொல்ல முடியாது என்று நினைத்தார் ராவ். சாயி பாபாவின் தர்சனத்தினால் அந்த கூட்டம் சந்தோஷமடைந்தது. கண்களில் ஆனந்த கண்ணீர் நிரம்பியது. மனது பிரசன்னமாகியது. இப்பொழுது நாம் இரவு பகல் எந்நேரமும் தந்தி இல்லாமல் சந்தேசங்கள் அனுப்பி வந்தோம் என்று கர்வத்துடன் நம் மகத்துவத்தை தண்டோரா போடுகிறோம். அதற்காக எவ்வளவு பணம் செலவு செய்ய வேண்டும்? மேலும் பிரச்சார நிலையங்களை ஸ்தாபனை செய்ய வேண்டும். ஆனால் சாது சத்புருஷர்களுக்கு எந்த கருவியும் வேண்டாம். மனதினாலேயே வார்த்தைகளை அனுப்புவார்கள். புண்டலீகராவிற்கு சுவாமி தான் தேங்காய் கொடுத்த விஷயத்தை சாயிநாதனுக்கு முன்பேயே தந்தி இல்லாமலேயே சந்தேசமாக அனுப்பினார். புண்டலீகராவ் பாபாவை தர்சனம் செய்து கொண்ட பொழுது பாபா தானாகவே என் சோதரன் தந்த என் பொருளை கொடு என்று கேட்டார். புண்டலீகராவ் நொந்து போய் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டு, உங்களிடம் மன்னிப்பு வேண்டுவதல்லாமல் வேறு மார்க்கமே எனக்கில்லை. நான் என்ன சொல்ல? தேங்காயை ஞாபகமாக கொண்டு வந்தாலும் பசி தீர்க்க கால்வாய் அருகில் சென்றதும் எல்லோரும் அதனை மறந்துவிட்டோம். பலகாரம் செய்ய இந்த தேங்காயை உடைத்து அவளுடன் கூட சாப்பிட்டோம். அதனால் இன்னொரு காய் கொடுப்பேன் என்று சொல்லி அதற்காக அவர் எழுந்த பொழுது சாயி மகராஜ் ராவின் கையை பிடித்து கொண்டு அவரை தடை செய்தார். தெரியாமல் அப்படி என்ன நம்பிக்கை துரோகம் செய்யலாயிற்று என்றார்.
நீங்கள் கருணை கடல். என்னை மன்னித்து உங்கள் அருகில் அரவணைத்து கொள்ளுங்கள். நான் குற்றவாளி. சுவாமி போன்ற உத்தமரான சாதுவின் வாக்கை அலட்சியம் செய்து உங்களுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டிய தேங்காயை நான் சாப்பிட்டேன். இது சாதுக்கள் வார்த்தையை மீறுவதே அல்லவா? நான் அத்தகைய பெரிய குற்றம் செய்துவிட்டேன். அந்த பாபத்திற்கு நிஜமாகவே பரிகாரம் ஏதாவது உண்டா? நான் எப்படி இப்படி லஜ்ஜை கெட்டவனாக ஆனேன் என்று புண்டலீகராவ் சொன்னார். இந்த வார்த்தைகளை கேட்டு சாயிபாபா நகைத்து கொண்டு சொன்னார், பொறுப்பை எடுத்துக்கொள்ள முடியாதவன், நிஜமாகவே தேங்காயை எதற்கு எடுத்துக்கொண்டாய்? நீ எனது பொருளை எனக்கு கொடுப்பாய் என்று நம்பி என் சோதரன் உன் வார்த்தை மீது மிகவும் நம்பிக்கையுடன் கொடுத்தார். அதற்கு இதுவா பலன்? இதுதான் உன்மேல் நம்பிக்கை வைத்ததின் பயனா? என் சோதரனின் விருப்பம் தீரவில்லை அல்லவா? நீ ஏன் என் வேலையை இப்படி செய்கிறாய்? அந்த தேங்காய்க்கு ஈடாக எவ்வளவு கொடுத்தாலும் போதாது. நடக்க வேண்டியது நடந்துவிட்டது. இப்பொழுது ஏன் வீணாக வருத்தப்படுகிறாய்? சுவாமி உனக்கு தேங்காய் கொடுப்பது கூட என் சங்கல்பப்படியே, என் இச்சைப்படியே. அந்த காய் உடைக்கப்பட்டது. அனாவசியமாக நீ செய்தாய் என்று உன்மேல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அகங்கார பாவத்துடன் நானே அபராதி என்று எதற்காக நினைக்கிறாய்? நான் கர்த்தா, அதாவது செயல் புரிபவன் அல்ல என்ற அகங்காரமற்ற பாவத்தை அபியாசம், அதாவது வழக்கப்படுத்தி கொண்டு செய்து கொண்டு எது செய்தாலும் எந்த தொந்தரவும் இருக்காது. புண்ணிய காரியங்களை நான் செய்தேன் என்று நினைத்து கொள்ளாமல் இருந்தால் பாப்ப காரியங்களை கூட நான் செய்தேன் என்று நினைக்க வேண்டியதில்லை. இரண்டின் பலனும் ஒன்றேதான். அதனால் நீ அபிமானத்தை விட்டு செயல்பட வேண்டும் என்று எனக்கு சங்கல்பம் உண்டானதினாலேயே தேங்காய் உன் கைப்பிடியில் விழுந்தது. இந்த வாக்கு என்றென்றைக்கும் சத்தியமே. நீங்கள் எனது குழந்தைகளே. நீங்கள் சாப்பிட்டதால் அதை எனக்கு அர்ப்பணம் செய்தீர்கள். அப்படியாக அது எனக்கு நிச்சயமாக தவறாமல் வந்து சேர்ந்தது போலவே. சாயிபாபா தம் வச்சனங்களினால் அவரை நன்றாக சமாதானப்படுத்திய பொழுது புண்டலீகராவின் வேதனை மெல்ல மெல்ல குறைந்து மனது தன்னிலை அடைந்தது. தேங்காய் போனது என்பது ஒரு காரணம் மட்டுமே. பாபாவின் உபதேசத்தினால் பக்தர்களின் பயம் மறைந்தது. அகம்பாவம் நிறைந்த மனதினரான பக்தர்கள் எல்லாம் அது நீங்க பெற்று தோஷங்கள், அதாவது குற்றம் குறைகள் இல்லாதவர்கள் ஆனார்கள். இதே இந்த கதையின் தத்துவம், அதாவது உட்பொருள். மனதின் போக்கில் அகம்பாவம் குறைந்தால் ஆன்மீக வழியில் புகுந்து செல்ல தகுதி கிடைத்து பக்தர்கள் சகஜமாக பிரபஞ்சத்தை கடக்க வல்லவர்களாவார்கள். சாயி பக்தர்களே, 51வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की